வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன். இதுகாரம் இறைநிலை வெளிப்படுத்திய ரகசியங்கள் என்ற ஒரு தலைப்பின் கீழாக உரையாற்றிய அனாக்களி அம்மா அவர்களுக்கு நன்றி. இன்றைய தலைப்பு நமது வேதாத்திரிய தத்துவங்கள் பாகம் ஒன்றில் இருக்கக்கூடிய முதல் தலைப்பாக இருக்கிறது. இதற்கு தலைப்பு எப்படி கொடுத்திருக்கிறோம்? இறைநிலை வெளிப்படுத்திய ரகசியங்கள். இப்போ வெளிப்படுத்திய என்று ஒரு வார்த்தை இருக்கிறது. அப்ப அதிலிருந்து வெளிப்பட்டது என்பதுதான் அதனுடைய பொருளாக இருக்கு. அப்ப இறைநிலையிலிருந்து வெளிப்பட்ட ரகசியங்கள் என்று சொன்னால், அந்த ரகசியங்கள் அந்த இறைநிலைக்குள்ளாக இருந்திருக்க வேண்டும். அதுக்குள்ள இருந்தது தானே வெளிப்பட முடியும். அப்ப இறைநிலைக்குள்ளாக ரகசியம் இருந்திருக்கிறது. அப்ப அது இறைநிலையின் ரகசியம். சரி, அது அதனுள் அடக்கமாக இருக்கும்போது அது எப்படி இருந்தது? அது வெளிப்படும் போது எப்படி வெளிப்பட்டது? அதே மாதிரி அப்படியே வெளிப்பட்டதா? இல்லை அதில் சற்று வேறுபாடாக வெளிப்பட்டதா? என்பதை நாம் அறிந்து கொள்வதுதான் இந்த தத்துவ விளக்கங்கள். இறை நிலை தத்துவம், இறை தத்துவம் இதை பற்றியெல்லாம் விளங்கிக் கொள்வது இதுதான். சரி, இப்போ இறைநிலை வெளிப்படுத்திய ரகசியம் என்று சொல்கிறோமே, இறைநிலை தன்னுள் வைத்திருந்த ரகசியங்கள் என்னென்ன? எவ்வளவு ரகசியங்களை வைத்திருந்தது என்று கேட்டால், சாதாரணமாக மனிதனிடம் கேட்டால் அவர் என்ன சொல்வார்னா, இப்ப இந்த பிரபஞ்சத்துல என்னென்னவெல்லாம் நம்ம பார்க்கிறோமோ, என்னென்னவெல்லாம் அனுபவிக்கிறோமோ, இது எல்லாத்தையும் அது அதுக்குள்ளதான் வச்சிருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். ஏன்னு கேட்டா எல்லாமே இறைவன் கொடுத்தது, இறைநிலை கொடுத்தது அப்படின்னு நாம ஒவ்வொருத்தரும் நம்ம அதை புரிந்து வைத்திருக்கிறோம். இந்த இயற்கை இந்த இயற்கை முழுவதும் அந்த இறைநிலையால் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்றோம். இப்போ அந்த இறைநிலையிலிருந்து வெளிப்பட்டதா, இறைநிலை கொடுத்ததா? அது கொடுத்தது என்று சொன்னால், அது ஏதோ எவ்வளவு கொடுத்தது, எவ்வளவு உள்ள வச்சிருக்குது அப்படின்னு ஆயிரும். இப்போ நான் உன்னை கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னா, நான் கொடுத்தது எத்தனை, என்னிடம் இருப்பது எத்தனைன்னு இருக்கும். இன்னும் கொடுக்காம வச்சிருக்கிறியோ அப்படின்னு ஆயிரும். அப்ப இந்த இடத்துல பாருங்க, அந்த கொடுத்தது என்று சொன்னால் அது பரிணாம தத்துவமாக ஆகிவிடும். இது வெளிப்படுத்தியது என்று சொல்லும்போது தன்மாற்ற சரித்திரமாக மாறிவிடுகிறது. அதனாலதான் மகரிஷி அந்த பிரபஞ்ச தன்மாற்றம் என்பதை பிரபஞ்ச பரிணாமம் என்பதை பிரபஞ்ச தன்மாற்றம் என்று மாற்றினார். அப்ப அதுபோல அதற்குள் இருந்த ரகசியங்கள் அப்படியே வெளிப்பட்டது. சரி, அதற்குள் இருந்த ரகசியம் என்ன, எத்தனை என்றால், நமது முன்னோர்கள் மகான்கள் எல்லாரும் சொன்னதை வச்சு, மகரிஷி சொன்னதை வச்சு பார்க்கும் பொழுது 2 ரகசியங்கள் தான் இறைநிலைக்கு உள்ளாக இருந்தது. அது என்ன என்று கேட்டால், ஒன்று பேராற்றல், இன்னொன்று பேரறிவு. இத வெறும் ஆற்றல் அறிவுன்னு சொல்லலாம். இருந்தாலும் நமக்கு இங்கேயும் நம்ம ஆற்றலையும் பார்க்கிறோம், அறிவையும் பார்க்கிறோம். அப்ப பலதரப்பட்ட ஆற்றலை பார்க்கிறோம், பலதரப்பட்ட அறிவை பார்க்கிறோம்.
அப்ப நம்ம இது எல்லாத்துக்கும் மூலமாக இருக்கிறதையும் வெறும் அறிவுன்னு சொன்னா நல்லா இருக்காதே. அதுக்காக மகரிஷி என்ன சொல்லிட்டாரு? பேராற்றல் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப அதுதான் முதன்மை, முழுமை என்று எடுத்துக்கொள்ளலாம். முழுமையான ஆற்றல், முழுமையான அறிவு என்று சொல்லிவிடலாம். அந்த முழுமைன்னு சொல்றது தான் நம்ம என்ன சொல்றோம்? பூரணம் என்று சொல்லுகிறோம். அந்த பூரணம் என்று சொல்வதைத்தான் நம்ம என்ன பண்றோம்? பூஜ்ஜியம் என்று சொல்லுகிறோம். அது முழுமை. நீங்க இந்த நம்பர்லயே பார்த்தீங்கன்னா, முழுமையாக இருக்கக்கூடிய நம்பர் வந்து 0 தான். மற்ற நம்பர்லாம் ஏதாவது ஒரு இடத்துல போய் நிக்கும். முழுமையாக ஆரம்பித்த இடத்திலேயே வந்து எந்த சிக்கலும் இல்லாமல் அது முடியக்கூடிய எண் என்று சொன்னால் 0 தான். அந்த 0த்துக்கு நம்ம மதிப்பே இல்லைன்னு சொல்றோம் இல்லையா? ஆனால் அதுதான் மதிப்பை உயர்த்தக்கூடியது. மதிப்பே இல்லாமல் இருக்கக்கூடியவர் தான் உயர்ந்த மதிப்பை அடைகிறார். இன்னைக்கெல்லாம் நம்ம புறத்துல மதிப்பை தேடுறோம் பார்த்தீங்களா? அவருக்கு உண்மையான மதிப்பு வரவே வராது. தன்னை மதிப்பில்லாதது போல் காட்டிக் கொள்கிறாரே, அவர்தான் உயர்ந்த மதிப்பை அடைகிறார். மகரிஷி இத அழகா சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? 0 என்பதற்கு மதிப்பு கிடையாது. அந்த 1ங்கிற நம்பருக்கு பின்னாடி அந்த ஒரு 0த்தை போட்டால், அந்த 1னுடைய மதிப்பை 10 மடங்காக பெருக்கக்கூடிய வல்லமை இந்த 0த்துக்கு தான் இருக்குது. அப்ப இந்த 0த்தை மதித்து அதன் பின்னால் அந்த 1 நின்னுச்சுன்னா, அந்த 1க்கு மதிப்பு 10ஆ மாறுது. இந்த 0த்தை அவமதித்து அந்த 0த்துக்கு முன்னால் போய் நின்றால், அந்த 1 என்ற எண்ணுக்கு 10ல் 1 பங்கு மதிப்பாக அது குறைந்து விடுகிறது. 0.01ன்னு போடுறோம் இல்லையா? அப்ப 1 10 மடங்கு கீழ போயிருது. ஆனால் அதை மதித்து பின்னால் நின்றால் 10 மடங்கு அது பெருகுகிறது. சரி, இன்னொரு 0த்த போட்டோம் அப்படின்னம்னா, அந்த 1னுடைய மதிப்பு 100ஆக பெருகுகிறது. இன்னொரு 0 போட்டா 1000ஆக பெருகுகிறது. அப்ப இந்த 0த்த போட்டுட்டு போக, போக, போக லட்சம், கோடி என்று அந்த 1னுடைய மதிப்பை இதுதான் எப்படி அதை பெருக்கி காட்டுகிறது. அப்ப அதத்தான் மகரிஷி சொல்லுவாங்க. தனக்கு மதிப்பில்லை என்று சொன்னாலும், தன்னை சார்ந்ததனுடைய மதிப்பை உயர்த்தக்கூடியது. அதுதான் 0. அதுதான் இறைநிலை அப்படின்னு சொல்றோம். அப்ப அதுபோல அது முழுமையாக அங்கு இருந்ததனால, அது முழுமை அறிவு, முழுமை ஆற்றல் என்று சொல்லுகிறோம். இப்போ நாம இவ்வளோண்டு ஆற்றல வச்சுக்கிட்டு என்ன அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? இவ்வளவோண்டு அறிவை வச்சுக்கிட்டு எவ்வளவு விசிட்டிங் கார்டு அடிச்சுக்கிறோம், எவ்வளவு பந்தா பண்ணிக்கிறோம், என்னென்ன பேசிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் முனைவர் பட்டம் பெற்று விட்டோம் என்று சொல்லுகிறார்கள். அதுலயும் இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா, யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்ஸ்ல நான் முனைவர் பட்டம் பெற்று விட்டேன் என்று சொல்லுகிறார். யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்ஸ்ல முனைவர் பட்டம் பெற்றிருந்தால் அவர் அதை சொல்லவே மாட்டார். அதானே? சொல்லாம இருக்கணும். அப்பதான் ஹியூமன் எக்ஸலன்ஸ்ல அவரு உயர்ந்திருக்கிறார் என்று சொன்னால் இதை சொல்ல மாட்டார். இவர் அதை அப்படியே எடுத்து அந்த பட்டத்தை போட்டு அப்படி வெளியே அப்படி காமிக்கிறார். அப்ப ஹியூமன் எக்ஸலன்ஸ் இல்ல அங்க. நீங்க எப்ப வெளியில பட்டத்தை பெருசா போடுறீங்களோ அங்க ஹியூமன் எக்ஸலன்ஸ் கீழே போயிருது. ஏன்னு கேட்டா, அந்த முழுமை எப்பொழுதும் தன்னை காட்டிக்கொள்ளாது. வெளிப்படுத்துகிறது என்று சொன்னாலும் அங்கேயும் வெளிப்படையா காட்டிக்கொள்ளாது. அது ரகசியமாகத்தான் இருக்கும். ரொம்ப நல்ல உயர்ந்த நிலையை அடைந்தவங்க அடக்கம். அதனாலதான் வள்ளுவர் என்ன சொன்னார்? அடக்கம் என்று சொல்லிவிட்டார். அடக்கம் அமர் அருள் உய்க்கும் என்று சொல்லிவிட்டார். அப்ப அப்படி இருக்கக்கூடியதுதான். அப்ப மகரிஷி சொல்லுவாங்க,
அந்த இறைநிலைக்குள்ளாக அடங்கி இருந்தது. எது? இந்த ஆற்றலும் அறிவும். எந்த ஆற்றலும் அறிவும்? முழுமையான அறிவும் முழுமையான ஆற்றலும். பேராற்றல் பேரறிவு. இதுதாங்க ரகசியம். அப்ப இறைநிலையில் இருந்த ரகசியம் இது. சரி, அதிலிருந்து வெளிப்பட்டது அந்த ரகசியம் தானே வெளிப்பட்டு இருக்கிறது. அந்த ரகசியம்தான் வெளிப்பட்டு வந்திருக்கிறது. அந்த ஆற்றல் தான் வெளிப்பட்டது. அந்த அறிவு கூடயே பயணித்தது. ஆற்றலும் அறிவும் சேர்ந்துதான் பயணிக்கிறதே தவிர, எந்த இடத்திலும் ஆற்றலும் அறிவும் பிரிந்ததே கிடையாது. அப்ப அந்த ஆற்றல், அறிவு என்பது எப்படி வெளிப்பட்டது அப்படின்னு சொன்னா, முதல் பூதமாகிய விண் என்று வெளிப்பட்டதே. முதல் சுழல், சூழ்ந்தெழுத்து மாற்றலால் முதல் சுழல் அங்கு தோன்றியதே. அந்த சுழல் என்பதுதான் ஆற்றல். அந்த சுழலின் மையத்தில் இருப்பது அறிவு. அப்ப ஒரு அதாவது முதல் பூதத்தில் அந்த விண்ணெனும் நுண் அணுவில் ஒரு ஆற்றல் இருக்கிறது, மையத்தில் அறிவு இருக்கிறது. இது ரெண்டையும் பிரிக்க முடியுமா? ஆற்றல் தனியாகவும் அறிவு தனியாகவும் பிரிக்க முடியுமா? முடியவே முடியாது. நீங்கள் எங்கு அந்த சுழல் எங்கு சென்றாலும் அது சுற்றியது, சுற்றியவுடன் அது இந்த சுற்றவெளியிலே நகர்ந்து விட்டது. நகர்ந்து விட்டவுடன் அந்த அறிவு இங்கே இருந்துச்சு, அந்த சுழல் மட்டும் நகர்ந்துச்சா? இல்ல. அப்படியே தான் இரண்டும் இணைந்தே தான் பயணிக்கிறது. அந்த இறைநிலையின் ரகசியங்கள் வெளிப்பட்டது, அது இணைந்துதான் இருக்கிறதே தவிர, எப்பொழுதும் பிரிந்ததே இல்லை. இல்லை. இப்ப இதுல அந்த ஆற்றல், அறிவு அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லையா? இப்ப பேராற்றல் என்பதுதான் இப்ப ஆற்றலாகவும், அறிவாகவும் வந்துருச்சு. சரி. இப்போ அறிவு என்பது எப்படி வெளிப்பட்டது? அந்த ரகசியம், இறைநிலையில் இருந்த ரகசியம் வெளிப்பட்ட பின், அந்த அறிவு எப்படி வெளிப்பட்டது? அப்படிங்கிறத இந்த ஆன்மீக உலகத்திலேயே, ஆன்மீக தத்துவங்களை சொன்ன பெரியவர்களிலேயே, இவ்வளவு எளிமையாக புரியக்கூடிய அளவில் இந்த அறிவை பற்றி வெளிப்படுத்தியது வேதாத்திரி மகரிஷி மட்டும்தான் என்பதை மிகவும் பெருமையாக நாம் சொல்லிக் கொள்ளலாம். எப்படி சொல்றார் பாருங்க. அந்த அணுவாக வந்த உடனே, அங்க முதல் பூதம் வந்த உடனே, அந்த அறிவு எப்படி வெளிப்பட்டது? வடிவம், குணம், இயக்க ஒழுங்கு என்பது அங்க வந்து விட்டது. அது முதல் பூதத்திலேயே வந்துருச்சு. அது 5 பஞ்சபூதங்கள் வரை அது அப்படிதான் இருந்தது. வடிவம், குணம், இயக்க ஒழுங்காகத்தான் இருந்தது. ஏன்னு கேட்டா 5 பூதம்னு சொல்றோம். 5 பூதம்னு வேற வேற பூதம் கிடையாதே. நம்ம பஞ்சபூதங்கள் என்று சொல்லுகிறோம். 5 பூதங்களா இருக்கிறது? இல்லையே. ஒரே பூதம் தானே இருக்கிறது. ஒரே பூதத்தின் நெருங்கிய காட்சி தானே 5 பூதங்கள். அப்ப அங்க பஞ்சபூதங்கள் என்று நாம் சொன்னாலும், அந்த ஒவ்வொரு பூதத்திலும் இருக்கக்கூடியது அதே விண்ணனும் முதல் பூதம் தானே நெருங்கி இருக்கிறது. அப்ப அந்த முதல் பூதத்திலே எப்படி வடிவம், குணம், இயக்க ஒழுங்காக வந்தது அல்லவா? அப்ப அது நிலம் வரைக்கும் எப்படி இருக்கும்? வடிவம், குணம், இயக்க ஒழுங்காகத்தான் இருக்கும். அப்ப ஜடப்பொருள்களில் அந்த அறிவு வடிவம், குணம், இயக்க ஒழுங்காக இருக்கிறது. இப்போ இந்த வடிவம் அப்படின்னு பார்க்கிறோம். இப்ப ஜடப்பொருள்கள் எத்தனையோ வடிவம் பார்க்கிறோம். இப்ப ஒரு அணு என்று சொன்னால் அது சுழல், அதுக்கு ஒரு வடிவம் இருக்கிறது அல்லவா? சரி, அதுக்கு ஒரு இயக்க ஒழுங்கு இருக்கிறது அல்லவா? ஒழுங்காக இயங்குகிறது. ஆமாம். அதுக்கு ஒரு தன்மை இருக்கிறது அல்லவா? இப்ப பாருங்க, வடிவம் தெரிஞ்சு போச்சு. ஒரு வட்டமாக ஒரு சுழல் வடிவம் தெரிஞ்சு போச்சு. இயக்க ஒழுங்கு அது அப்படி சுழன்று இயங்குறது தெரிஞ்சு போச்சு. தன்மைன்னு ஒண்ணு சொல்றோமே, அது எங்க இருக்கு? அப்படின்னு சொன்னா, அந்த தன்மைதான் அது சுழலும்போது விரிவலையாக விரிந்து காந்தமாக வந்துச்சு பாருங்க. காந்தம் தான் தன்மை. காந்தம் தான் தன்மை.
இப்போ அந்த காந்தம் தான் தன்மைன்னு சொல்றோமே, அந்த காந்தம்ங்கிறதுல என்ன இருக்கு? அறிவு. அறிவினுடைய ஒரு பகுதி தான் தன்மை. ஆனா அந்த தன்மையில ஆற்றலும் இருக்கா? விரிவலை தானே! விரிவலை. இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த காந்தத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா, 2மே கலந்திருக்குங்க. மகரிஷி காந்தம்ங்கிறத எப்படி சொல்லுவாருன்னா, இது ஒரிஜினலா எங்களுக்கு சொல்லிக் குடுத்த காந்தம் என்பது வேறு. இப்பொழுது பல்கலைக்கழகங்களுக்காக, விஞ்ஞானிகளுக்காக காந்தம் என்று இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, அது வேறு. ஒரிஜினலா அவர் சொல்லும்போது என்ன சொல்லுவார்ன்னா, அந்த சுழல் அலையிலிருந்து விரிந்த விரிவலை சுற்றுவெளியில் கரைந்து காந்தம். அப்ப சுற்றவெளி என்பது சிவம். இது விரிவலை என்பது சக்தி. அப்ப 2ம் கலந்து, இணைந்து, கரைந்து காந்தம் சொல்றாரு. அப்ப காந்தத்துல சிவம், சக்தி 2மே இருக்கு. 2மே இருக்கு. இப்ப அர்த்தநாரி என்று சொல்லக்கூடிய அந்த உருவம் என்பது காந்தத்தைத்தான் குறிக்கிறது. 2ம் கலந்தது காந்தம் தான். 2ம் சமமாக கலந்தது. அப்ப அந்த இடத்துல என்ன சொல்லலாம்? ஆற்றலும் அறிவும் இணைந்து, கலந்து, கரைந்து இருக்கக்கூடியது காந்தம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப காந்தம் என்பதில் ஆற்றல், அறிவு என்ற 2 ரகசியமும் அதற்குள்ளாக இருக்கிறது. இதைத்தான் தன்மை என்று சொல்லுகிறோம். சரி. அப்ப இதுல பாருங்க, இந்த பஞ்சபூதங்களாக வந்துருச்சு. வடிவம்னு சொல்றோம். அதுக்கப்புறம் எத்தனையோ வடிவங்களை பார்க்கிறோம். ஒவ்வொரு மரத்தினுடைய இலையும் ஒவ்வொரு வடிவமாக இருக்கிறது. ஒவ்வொரு உறுப்புகளினுடைய வடிவமும் ஒவ்வொரு வடிவமாக இருக்கிறது. ஒவ்வொரு காய்களினுடைய வடிவமும் ஒவ்வொரு வடிவமாக இருக்கிறது. இப்போ இந்த வடிவம் அப்படி வருதே, இப்போ ஒரு செடியிலிருந்து வரக்கூடிய அந்த வடிவம் நீளமா சுரக்கான்னா நீளமாவே தானே வருது. அந்த சுரக்கான்னா இப்படிதான் இருக்கும். அந்த வடிவத்தை வச்சு கண்டுபிடிக்கிறோம்ல. பாவக்கான்னா எப்படி கண்டுபிடிக்கிறோம்ல. இந்த வடிவம்ங்கிறது ரகசியமாகத்தானே இருக்கிறது. இது எப்படி இது வருது? இதெல்லாம் தெரியுமா? ஒரு செடி வந்துருது. கரெக்ட்டா அந்த வடிவம் வந்துருது. அது அதற்குள்ளாக இருந்த ரகசியம். இது எந்த ரகசியம்? இறைநிலை வெளிப்படுத்திய ரகசியம் தானே இது. ஆமாம். அது என்ன ரகசியம்? வடிவம். அதுக்கு உள்ள ஒரு குணம். எது? மாம்பழத்த சாப்பிட்டோம்னா, அந்த தன்மை என்பதுதான் குணம். எது? மாம்பழத்தை சாப்பிடும்போது அதிலிருந்து வெளிப்படக்கூடிய காந்தம் தான் தன்மையாக வருது. அதத்தான் நம்ம சுவைக்கிறோம். அதுல தன்மை. இயக்க ஒழுங்கு. எவ்வளவு நாள்ல அது பிஞ்சா இருக்கும், எவ்வளவு நாள்ல காயா மாறும், எவ்வளவு நாள்ல பழமா மாறும். அதனுடைய இயக்க ஒழுங்கு சரியா இருக்கு. அப்ப இது எல்லாமே ரகசியமாகத்தான் இருக்கிறது. இது எதையாவது நம்ம பார்க்க முடியுமா? கேட்க முடியுமா? அறிந்து கொள்ள முடியுமா? அதெல்லாம் தெரியாது. அது ரகசியமாக வெளிப்படுகிறது. நாம எடுத்து அனுபவிக்கிறோம். அவ்வளவுதான். இதை பார்த்து ரசிக்கிறோம். அதை அனுபவிக்கிறோம். இந்த 2ம் தான் நம்ம செய்றோம். அதை முழுவதும் ரகசியம். வடிவமும் ரகசியம், இயக்க ஒழுங்கும் ரகசியம், தன்மையும் ரகசியம். காந்தம் தான் காந்தம் தான் 5 தன்மாற்றமாக, தன்மாத்திரைகளாக வந்திருக்கிறது அல்லவா? அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம் சொல்றோம். இத எங்கேயாவது பார்க்க முடியுமா? ரகசியமா இருக்கா? ரகசியமா தான் இருக்கு. இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஜீவகாந்தம், அது வான்காந்தம் நிறைந்திருக்கிறது. எங்கேயாவது தெரியுதா? ரகசியம். தெரியாது. ரகசியம்னா என்ன? இருக்குது. ஆனா தெரியல நமக்கு. அதுக்கு பேர் ரகசியம். அதானே? இப்ப ஒருத்தர்ட்ட ஒரு ரகசியம் இருக்கு. அவர் சொல்லல. அவர்ட்ட இருக்குதா? இருக்குது. ஆனா, அது எப்ப வெளிய சொல்றாரோ, அதுவரைக்கும் ரகசியமா இருக்கு. அப்ப இது இயற்கைட்ட இருக்கு. இது ரகசியம். அதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உயிரினம்னு வரணும். இப்ப இது அதாவது அ பஞ்சபூதங்கள் வரை, அது அந்த தன்மை அழுத்தம், ஒளி, ஒலி, சுவை, மனம் என்ற ரகசியமாக இருந்தது. அவ்வளவுதான். அதுக்கு பேரு பஞ்சதன் மாத்திரை என்று சொல்வார்கள். இப்ப இந்த பஞ்சதன் மாத்திரைங்கிற வார்த்தைகள் அதிகமா நமது ஆசிரியர்கள் பயன்பாட்டில் செய்வதில்லை.
பஞ்ச தன் மாத்திரைகள் அப்படின்னா அது அந்த ஜடப்பொருளாக இருக்கும்போது ஒவ்வொரு பூதத்திலும் அந்த காந்தம் பஞ்ச தன் மாத்திரையாக மாற்றம் எடுக்கிறது. பஞ்ச தன் மாத்திரை வேறு, பஞ்ச தன் மாற்றம் வேறு. பஞ்சதன் மாற்றம்ங்கிறது எங்க? உயிரினத்துல வந்த பிறகு. அங்க ஜடப்பொருள் இருக்கிற வரைக்கும் பஞ்சதன் மாத்திரை. சரி, அப்ப இந்த இறைநிலையுடைய ஒரு ரகசியம், அந்த அறிவும் ஆற்றலும் தான் இவ்வளவு ரகசியமாக இருக்கிறது. இந்த இயற்கையிலே அவ்வளவு ரகசியம். சரி, அந்த ரகசியம் இன்னும் வெளிப்படும் போது, உயிரினமாக வெளிப்படும் போது அதே ரகசியம் எப்படி வெளிப்பட்டது? அதே அறிவு எப்படி மலர்ந்தது? மகரிஷி சொல்றாரு, உணர்தல் இன்ப துன்பம் அனுபவித்தல் இரண்டிடையே வேறுபாட்டை கணித்தல் அப்படின்னு சொல்லிட்டாரு. இங்க வந்துருச்சா? எது? அதே அறிவுதான், அந்த அறிவின் நிலைதான் உணர்தல். உணர்தல் என்றால் அங்கு மனம் வர வேண்டும். அப்ப ஓரறிவு தாவரம் வரும்போதே அங்க உயிர் வந்துருச்சு. உயிரின் படர்க்கை நிலையாக மனம் வந்துருச்சு. மனம்ங்கிறது வேற ஒண்ணும் இல்ல, காந்தம்தான் மனம். ஒரு பஞ்சபூதங்கள் அடங்கிய ஒரு உடம்புக்குள்ள காந்தம் இருந்துச்சுன்னா அது மனம். அது வெளியில இருந்துச்சுன்னா வெறும் காந்தம். இப்ப அது உடம்புக்குள்ள இருந்துச்சுன்னா அது மனமாக இருந்து அது உணர்கிறது. எதை உணர்கிறது? அழுத்தத்தை உணர்கிறது. அந்த உணரும் போது எப்படி உணர்கிறது? அது தன் மாத்திரையாக இருந்த அழுத்தம் என்பது தன் மாத்திரையாக இருந்தது அல்லவா? அது தன்மாற்றம் அடைந்து உணர்வதுதான் இங்க ஓரறிவு தாவரத்துல. அப்ப தோலின் மூலமாக தன் மாற்றம் பெறுகிறது. தன்மாற்றம்ங்கிறது அந்த இடத்துல நடக்கிறது. எப்ப? உணரும் போதுதான் தன்மாற்றம். உணர்வதற்குத்தான் மனம். அப்ப அந்த உணர்தல் அப்படின்னு அந்த அந்த உணர்வது யாரு? அறிவு. அறிவுதானே உணர்கிறது. அறிவுதானே வடிவம் குணம் இயக்க ஒழுங்காக வந்தது. அந்த அறிவுதானே உணர்தல் என்று ஆகியது. ஆமாம், உணர்தல். இந்த உணர்தல் என்று ஆன பிறகு இன்ப துன்பம் அனுபவித்தல். இது எங்க வந்துருச்சு பாருங்க, இங்க வந்துருச்சு. அளவு மீறினால் துன்பம். எப்ப? இந்த உயிரினம்னு வந்த பிறகு ஐயறிவு ஜீவன் வரை அளவு மீறினால் துன்பம், அளவோட இருந்தால் இன்பம். இப்ப அளவு மீறினால் துன்பம், அளவோட இருந்தா இன்பம்ங்கிறது ஐயறிவு ஜீவன்லேயே அது என்ன ஆயிடுச்சு? அந்த அறிவு வெளிப்பட்டு விட்டது. இங்க ஆறாவது அறிவு மனிதனுக்கே தெரிய மாட்டேங்குது. இங்க ஐயறிவு ஜீவன்லேயே இன்ப துன்பம் அனுபவித்தல். அது துன்பம்னா அதுல இருந்து ரெண்டுக்கும் வேறுபாட்டை கணித்தல்ங்கிறது அங்கேயே வந்துருச்சு. அப்ப ஐயறிவு ஜீவன் வரை அதை கணித்து துன்பமாக மாற்றாமல் நிறுத்திக் கொள்ளக்கூடிய அறிவு அங்கேயே வந்துருச்சு. அது அஞ்சறிவுக்கே வந்துருச்சு. அஞ்சறிவுக்கே இன்பத்தை துன்பமாக மாற்றாமல் நிறுத்தக்கூடிய அறிவு இருக்கிறது. ஆனா ஆறாவது அறிவு அதை துன்பமா மாத்திர வேலையை மட்டும் பண்ணிக்கிட்டே இருக்குது. அது காரணம் இந்த ஆறாவது அறிவுக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம். மனிதனுக்கு ஏன் இந்த சுதந்திரத்தை கொடுத்தோம் என்று இறைநிலை தலையில அடிச்சுக்கிட்டே இருக்கு. சும்மா அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு முதல்ல. இப்ப இருக்கக்கூடிய மனிதர்களை பார்த்தா காலில் இருக்கிறத கலட்டி அடிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கு. ஏன்டா இவங்களுக்கு இந்த சுதந்திரத்தை கொடுத்தோம் அப்படின்னு. அந்த நிலைக்கு மனிதன் இப்பொழுது இருந்து கொண்டு இருக்கிறான். அப்ப இன்ப துன்பம் அனுபவித்தல் இரண்டுடைய வேறுபாட்டை கணித்து இன்பத்தை மட்டும் அனுபவித்தல்ங்கிறது அங்க இருக்கு இருக்கு. ஆனா மனிதனில் வரும்போது அந்த அறிவு எப்படி வந்தது அப்படின்னா, அங்க என்ன சொல்றாங்க? இறை உணர்வு பெறுதல் அப்படிங்கிறது தான் அந்த அறிவினுடைய உயர்ந்த நிலை. இறை உணர்வு பெறுதல்னா அங்கதான் என்ன வருது? மகிழ்ச்சி, நிறைவு, ஆனந்தம், அன்பு, ஆரோக்கியம், அமைதி, இப்படி அந்த இருப்பாக இருக்கக்கூடிய அந்த உணர்வுகளை எல்லாம் உணரக்கூடிய நிலைக்கு வந்தது இங்க மட்டும்தான். இப்போ ஒரு சின்ன கேள்வி பார்ப்போம். இப்போ மனதின் தேவைன்னு ஒண்ணு சொல்லியிருக்கோம், உடலின் தேவைன்னு ஒண்ணு சொல்லியிருக்கோம். உடலின் தேவை அப்படிங்கிறது அந்த இயற்கை துன்பத்தை போக்குவது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதை போக்கும்போது இன்பம் சொல்லியிருக்கோம். இது அஞ்சறிவுக்கே இருக்குது. இன்பம். அதை அதிகமா எடுத்துட்டோம்னா துன்பம். ரைட்டு. இப்போ மனதின் தேவைன்னு ஒண்ணு சொல்றோமே,
ரசித்தல் என்று சொல்கிறோமே, ரசித்தல் என்பது மகிழ்ச்சின்னு சொல்றோம். இப்போ ஐயறிவு ஜீவனுக்கு மனதின் தேவையாகிய ரசித்தல் இருக்கிறதா என்று இப்ப எனக்குள்ள ஒரு கேள்வி வருது. இன்னைக்குதான் அந்த கேள்வி வருது. மக்களுக்கெல்லாம் என்ன தோணுதுன்னு எனக்கு தெரியல. இந்த ஐயறிவு ஜீவன் மனதின் தேவையில் இயற்கையை ரசிக்கிறதா என்று இவ்வளவு நேரம் நான் சிந்தித்துக் கொண்டே இருந்தேன். ரசிக்கக்கூடியதாக இருந்தால் அது மகிழ்ச்சிங்கிறது வரும் இல்லையா? அந்த இடத்துல அந்த ரசித்தல் என்ற ஒரு நிலை வந்தால் அங்கு அந்த ஐயறிவு ஜீவன் வரை அவற்றிற்கு சிரிக்கும் தன்மை, சிரிப்பு என்ற ஒரு தன்மை அந்த முகத்தில் மலர்ந்திருக்கும். ஆனால் ஐயறிவு ஜீவன் வரை அந்த விலங்குகள் எதுவுமே சிரிப்பதில்லையே. சிரிக்கிறதுங்கிறத எங்க வந்துச்சு? மனிதனிடம் மட்டும்தான் வந்திருக்கு. குரங்கு ஓரளவுக்கு அப்படி சிரிக்கிற மாதிரி தெரியும். ஆனா எந்த விலங்கினமும் அது சிரிப்பு என்பதை வெளிப்படுத்தவில்லை. மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினால் அங்கு சிரிப்பு வரும், மலரும். ஆனா விலங்கினங்கள்ல அதை பார்க்க முடியல. அப்ப அது என்ன பண்ணுது? அது வரைக்கும் இன்பம் துன்பம், இன்பத்திலிருந்து துன்பத்துக்கு போகாம அதை நிறுத்திட்டா அதுக்கு அடுத்து என்ன பண்ணுது? அது அமைதி, அவ்வளவுதான். இன்பம் துன்பம் அமைதி, அவ்வளவுதான். அப்ப இந்த மனதின் தேவையாகிய மகிழ்ச்சி என்பதை, இதை ரசித்து உணர்தல் என்பது மனிதனுக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று இன்று எனக்கு தோன்றுகிறது. ஆனால் இந்த ரசிக்கிற வேலையவே பண்றதில்லை மனிதன். எல்லாம் அடைதல் என்ற நிலையே பண்ணி கொண்டிருக்கிறார். நேற்றைய சிந்தனையில் கூட நாம சொன்னோம், மனிதன் உயிர் வாழ்வதற்கு இந்த நாக்கு, இந்த தோல், 2 புலன்கள் போதும்னு சொன்னோம். இந்த 2 புலன் மூலமாக பொருள்களை பெற்று துய்த்து தான் அனுபவிக்க முடியும். ஆனால் இந்த மூக்கு, கண்ணு, காது இதுல நாம ரசித்தல் என்ற நிலை, அதை பெற வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னோம். பெற வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னோம். அதை ரசித்தல் அப்படின்னு சொன்னோம். அது யாருடையதாக இருந்தாலும் ரசித்தலோடு நின்று விட்டால் அதை அடைதல் என்று அவசியம் இல்லை என்று சொன்னோம். அப்ப இந்த இடத்துல எப்போ அடைதலுக்கு செல்லாமல் ரசித்தல் என்ற ஒரு நிலை வருகிறதோ அங்கதான் மகிழ்ச்சி. அப்ப எதை பார்த்தாலும் மகிழ்ச்சியாக ரசிக்கலாம். இது மனிதனுக்கு மட்டுமே சாத்தியமான ஒரு ரகசியம், மனிதனுக்கு மட்டுமே சொந்தம் அந்த சிரிப்பு. இப்ப என்ன சொல்றான்? அது தனதாக கிடைத்தால்தான் இவன் சிரிக்கிறான். ஒரு காரை பார்க்கறான், ரசிக்கிறான்னு வச்சுக்குவோம். அதை இவன் வாங்கிட்டான்னா சிரிக்கிறான். அதை பார்க்கும் போதே சிரிக்க மாட்டேங்கிறான். ஏன்? அதை பார்க்கும் போதே ரசிச்சு சிரிக்க வேண்டியதானே? என்ன இருந்தாலும் அது அவரது இல்லை, அதை எப்படி நான் சிரிக்கிறது? இவன் அப்படியே முறைக்கிறான், முறைக்கிறான். அவ்வளவு இது ஒரிஜினல் மனிதன் அல்ல இவன். மனிதன் கெட்டு கேடுகட்ட மனிதன் பேரு. அதை ஏன் ரசிக்க முடியல? ஏப்பா, அது உன் பேர்ல மாறிட்டா மட்டும் ரசிக்க முடியுது, அவர் பேர்ல இருந்தா மட்டும் ரசிக்க முடியாது. அது ரசிக்கக்கூடிய தன்மை அதுல இருக்குது. அது ஒன்னதான் மாறினாத்தான் ரசிப்பினேன் அப்படின்னு சொன்னோம்னா நீ கேடுகட்ட மனிதன், நீ மனிதனே இல்லை. அதுல பெருசா நாம என்ன பண்றோம்? பெரிய நான் ஞானம் அடைந்தவன் அப்படின்லாம் சொல்லிக்கிறோம். நீ மனுஷனா முதல்ல மாறு. மனிதனாக இருந்தாலே என்ன பண்ண முடியும்? எதை பார்த்தாலும் ரசிக்கலாம், எதை கேட்டாலும் ரசிக்கலாம், எதை நுகர்ந்தாலும் ரசிக்கலாம். அது தனதாக ஆக வேண்டும் அவசியம் இல்லை. இந்த நாக்கிலையும் தோல்லையும் மட்டும்தான் அது அந்த பொருளை தனதாக்கி கொண்டுதான் அதை என்ன பண்ண முடியும்? அதை உணர முடியும். அது 2 தான் தேவைகள் 3ல வருது. தேவைகள் 3ல இது 3 தான் வருது. பசிதாகம், தட்பவெப்பத்திலிருந்து பாதுகாப்பு, உடல் கழிவுகளின் வேகம், இது 2 நாக்கிலையும் தோல்லையும் முடிஞ்சிருது. இந்த 3லையும் மூக்கு வரல, கண்ணு வரல, காது வரல, காது வரல. இப்ப நம்ம இந்த ஒரு ஆங்கில இந்த மாதிரியான ஒரு சிந்தனையை இப்போ நேற்றிலிருந்து நாம் அதை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறோம். அப்ப இந்த நாக்குக்காகவும் தோலுக்காகவும் தான் இன்னைக்கு நம்ம சம்பாதிக்கணும், பொருள் ஈட்டணும் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். இந்த கண்ணுக்கும் காதுக்கும் மூக்குக்கும் தேவையில்லை. அது எங்க இருந்தாலும் அதை பார்த்து ரசிக்கலாம், எதை பார்த்தாலும் ரசிக்கலாம். கண்ணுக்கு எது தெரியுதோ எல்லாத்தையும் ரசிக்கலாம், காதுக்கு எது கேட்குதோ எல்லாத்தையும் ரசிக்கலாம். அவ்வளவுதானே? அப்ப அது அப்ப அந்த அடிப்படையில இது எனதாக்கி கொண்டால்தான் ரசிப்பேன் என்று ஒரு சிக்கி கொண்டு இருக்கிறான் பாருங்க. இவன் இது துன்பம் இல்ல, இது வேதனையின் உச்சத்துக்கு போகக்கூடிய ஒன்றாக
மனிதன் மாற்றிவிட்டான். அப்ப இந்த தனதுங்கிற தன்மனைப்பு எங்க எவ்வளவு உச்சத்துல போயிருக்கு பாருங்க. அப்ப மனிதனிடம் வெளிப்பட்ட ரகசியம் என்ன அப்படின்னு பார்த்தா, இவன் மகிழ்ச்சியாக, நிறைவாக, ஆனந்தமாக, அன்பாக, அப்படியெல்லாம் அந்த நிலையான உணர்வுகளை ரசிக்கக்கூடிய அளவுக்கு மனிதனிடம் அந்த ரகசியங்கள் இருக்கிறது. அத்தனை ரகசியமா தான் இருக்குது. வெளியில தெரியாது. என்ன சொல்றான்? எனக்கு மகிழ்ச்சியே இல்ல. உள்ள எக்கச்சக்கமா இருக்குப்பா. எனக்கு ஆரோக்கியமே இல்ல. முழுமையாக இருக்குதுப்பா உனக்கிட்ட ஆரோக்கியம். அன்பே இல்ல. அன்பு முழுமையா இருக்குது. ஆனந்தம் முழுமையா இருக்குது. மகிழ்ச்சி முழுமையா இருக்கு. எல்லாமே உனக்குள்ள முழுமையா இருக்கு. ஆனா தெரியலையே. ரகசியமாக இருக்கிறது. அப்ப அத நீ அனுபவிக்கணும்னா என்ன பண்ணணும்? நீ சும்மா இரு. நீ வேற வேலை செய்யறதெல்லாம் நிறுத்து. இது எல்லாத்தையும் அனுபவிக்கலாம். அப்ப அந்த ஐந்தறிவு ஜீவன் வரை இன்பம் துன்பங்கிறதுல இருந்து வெளியே வந்துச்சுன்னா அமைதியில மட்டும் நிக்குது. மகிழ்ச்சிக்கு அது செல்லவில்லை. இப்போ நீங்க எதையுமே ரசித்து பாருங்கள். உங்க முகத்துல சிரிப்பு வரும். சிரிப்பு வரும். அதை அடைய வேண்டும் என்று நினைத்தால் முறைப்பு வரும். அப்படியே முறைச்சு பார்ப்பீங்க. ஐயோ, இது அவன் வாங்கிட்டானே அப்படின்னு முறைச்சு பார்ப்பீங்க. யாரிடம் இருந்தால் என்ன? ரசிப்பதற்கு அவன் ஏதாவது வாடகை கேட்கிறானா? கூலி கேட்கிறானா? எதுவும் கேட்பதில்லையே. நீங்க ஒரு பார்க்ல போய் அந்த பூலாம் ரசிக்கணும்னா என்ட்ரன்ஸ் டிக்கெட் தான் கொடுக்கணும். அது ஒரு சமுதாயத்துக்காக கொடுக்கறதுன்னு வச்சுக்கோங்க. ஆனா ஒரு வீட்டுல அப்படியே ரோஜா பூ பூத்து இருக்கு, அப்படியே பார்த்து ரசிக்கிறதுக்கு ஏதாவது அந்த வீட்டுக்காரருக்கு ஏதாவது கூலி கொடுக்கணுமா? அதுல வரக்கூடிய வாசனையை நீங்கள் நுகர்ந்தால் அவரு என்னுடைய பூவினுடைய வாசனை எப்படி நீ நுகர போச்சுன்னு கேட்பாரா? இல்லை, இல்லை. ஆக இது எல்லாத்தையும் நாம் ரசித்து மகிழ்ச்சியாக ஆனந்தமாக இருக்கக்கூடிய அந்த ரகசியம் மனிதனிடம் இருக்கிறது. மனிதனிடம் மட்டும்தான் இருக்கிறது. மனிதனுக்கு மட்டும்தான் இருக்கிறது. ஆனால் மனிதன் மகிழ்ச்சியாக இல்லை. மனிதன் ஆனந்தமாக இல்லை. மனிதன் ஆரோக்கியமாக இல்லை. மனிதன் அன்பாக இல்லை. மனிதன் நிறைவாக இல்லை. மனிதன் எப்படியெல்லாம் இருக்க முடியுமோ அப்படியெல்லாம் இல்லை. அப்ப இவன் மனிதனே இல்லை. ஒரே முடிப்புல முடிச்சுட்டு போயிடலாம். அவ்வளவுதான். இது மனிதனே இல்லை. நீ எல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு மனிதனை கேட்கிறான். ஆனா இறைவன் கேட்டா எப்படி இருக்கும்? அங்க இருந்து அவன் எப்படி கேட்பான்? அவன் சிங்களூர்ல கேட்கிறான். நீங்க எல்லாம் மனுஷங்களா அப்படின்னு கேட்பான். அப்ப அந்த நிலையில இருக்கிறோம். ஆக இறைநிலை வெளிப்படுத்திய ரகசியங்கள் இரண்டே இரண்டு. அது எப்படியெல்லாம் வெளிப்பட்டு இருக்கிறது? அது ஐந்தறிவு ஜீவன் வரை அதில் சரியாக இருந்தது. அதில் தவறு செய்யக்கூடியவன் மனிதனாகத்தான் இருக்கிறான். இதை உணர்ந்து கொண்டு மகிழ்ச்சியாகவும் நிறைவாகவும் ஆனந்தமாகவும் ஆரோக்கியமாகவும் அமைதியாகவும் நிறைவாகவும் வாழ்வதற்காகத்தான் இந்த தத்துவம். அந்த அளவுக்கு ஒரு உணர்வுகளை நாம் உணர்வதற்காக நாம இந்த நேரடி வகுப்பை நாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அந்த 3 நாள் வகுப்பில் மனிதனாக அந்த இறை நிலை வெளிப்படுத்திய ரகசியத்தை உணரக்கூடிய அளவுக்கு நமது பயிற்சிகள் அங்க அமைய வேண்டும் என்று நாம் அந்த நமது உள்ளக்கிடங்கையில் இருக்கக்கூடிய அந்த ரகசியத்தையும் வெளிப்படுத்தி அதற்கான ஒரு பக்குவ நிலையில் அனைவரும் வர வேண்டும். அந்த 3 நாட்கள் ஒரு ஆனந்தமான ஒரு உணர்வு இங்கு வெளிப்பட வேண்டும் என்று அனைவரையும் கேட்டுக்கொண்டு, இதுவரை பதியாதவர்கள் அதை பதிந்து அந்த நேரடி வகுப்பிலே நாம் உண்மை மனிதர்களாக வெளிப்படுவோம். அதை கண்டு ரசித்து மகிழ்ந்து சிரித்து ஆனந்தமான ஒரு உணர்வை அடைவோம் என்று அன்பர்களே வாரீர் என்று உங்களுக்கு அழைப்பு கொடுத்து இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன்.